தகவலை பார்ப்போம். கேள்வி அற்புதமான கேள்வி. பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை விலக என்ன செய்ய வேண்டும்ன்றாங்க. ரெண்டே விஷயம் நான் கேட்குறேன். அதாவது இங்கே வந்து பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி இதெல்லாம் எடுக்கப்படும்னு வச்சுருப்பாங்க. எங்கேயாவது இங்கே வைக்கப்படும்னு போர்டு பார்த்துருக்கீங்களா? மறுபடியும் கேட்குறேங்க. பில்லி, சூனியம், ஏவல் எடுக்கப்படும்னு போர்டு வச்சு பார்த்துருக்கீங்க. நிறைய இடத்துல விளம்பரம் வந்திருக்கும், பேப்பர் விளம்பரம் கூட வருது. யாராவது இங்கே வைக்கப்படும்னு போட்டிருக்காங்களா? அப்போ யாருமே வைக்காத ஒன்றை எப்படி ஒருத்தர் எடுக்க முடியும்? இது பேர் தான் சைக்காலஜின்னு சொல்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டமாக வருது, தொடர்ந்து துரதிருஷ்டமாக வருதுன்னா நமக்கு யாராவது வச்சிட்டாங்க, பங்காளி வேணா வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. இது அப்படி கிடையாது. தொடர்ந்து ஒரு தசா புத்தி கெட்டது, கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் சரியில்லைன்னா அந்த டைமில் ஒரு 6 மாதம் ஒரு வருடம் வந்து நமக்கு எது பண்ணாலும் நெகட்டிவாக தான் வரும். இதுக்கு பேர் பில்லி சூனியம் வைக்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து இப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்குது. சில துர்தேவதைகள் சிலருக்கு இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாத இடத்துக்கு போய்ட்டு வரும்போது துர்தேவதைகள் வரும். அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் நெகட்டிவான பலன்கள் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா பொள்ளாச்சி அருகே ஆனமலையில் உள்ள மாசாணி அம்மனை வழிபட்டால் துர்தேவதைகள் உங்களை விட்டு விலகும். அம்மன் சயனகோலத்தில் இருக்கும். அந்த அம்மன் வந்து படுத்த கோலத்தில் இருப்பாங்க. அம்மன் சயனகோலத்தில் காட்சியளிக்கும் அபூர்வமான கோயில் அது. அருணகிரிநாதரின் ஆதாள சேட்டனர் ஆட என தொடங்கும் திருப்புகழை பாடலை தினசரி பாராயணம் செய்வதாலும் எதிரிகள் தொல்லையும் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற இருப்பதாக பாவிச்சு நினைத்து கொண்டிருப்ப கற்பனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும். ஸோ இந்த எங்கள் சேலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு பெரியாண்டிச்சி அம்மன் சொல்லிட்டு படுத்த கோலத்தில் அம்மன் இருக்கும். அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு ரெகுலராக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வராது. அப்படி ஏதாவது நெகட்டிவ் கிரகங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். ஸோ ஒருத்தர் நல்ல காலத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் வராது, கெட்ட காலத்தில் தான் வரும். ஸோ அதுக்கு கிரகங்கள் தான் காரணம். பில்லி, சூனியம்லாம் யாரும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்ற அரிய தகவலுடன் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.